மீளவே முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை. கடந்த 20 வருஷமா நான் கடன் வாங்கிட்டு தாங்க இருக்கிறேன். இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், ஏதாவது ஒரு வகையில் நான் கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும், மீளவே முடியாத குடும்ப பிரச்சனை, என்னுடைய குடும்ப பிரச்சனை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எவ்வளவோ சமாதானமாக போகிறேன், என்னுடைய கோபத்தை எவ்வளவோ குறைச்சிக்கிட்டேன், ஆனாலுமே கூட எனக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்கி, ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால் ஆரோக்கியத்திலையும் குறைபாடு ஏற்படுது, மன நிம்மதியும் இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆடி அமாவாசை வரப்போகுது, ஆடி நாகபஞ்சமி வரப்போகுது, ஆடி நாக சதுர்த்தி வரப்போகுது. இந்த நாளெல்லாம் சிறப்பு பூஜைகள் இருக்குது. அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, நான் உங்களுக்கு மந்திரம் தான் சொல்ல போகிறேன், ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்கேனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இதை நான் சொல்லக்கூடிய நேரம் என்ன, இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஒருவருடைய கர்ம வினையின் காரணமாகத்தான் மீளவே முடியாத கடன் பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் வரும். நான் எந்த பாவமும் செய்யலை அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் செய்த பாவங்களின் விஷயங்கள் கூட உங்களை பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது சரி செய்யறதுக்கு ஒரு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரம் தான். முடிந்தால் தேய்பிறை வளர்பிறை பிரதோஷ நாளில் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது மாலை 4:30 6:30 வரைக்கும் தினமுமே வரக்கூடிய பிரதோஷம் தினப்பிரதோஷம். இந்த தினப்பிரதோஷ நாள்லையுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம். மந்திரத்தை ஒரு முறை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அதன் பிறகு அதை எப்படி சொல்லணும், எத்தனை முறை சொல்லணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன். ஓம் ஸ்ரீ சோமநந்தீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மகாகாலேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ஓங்காரமலேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ கேதாரேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ருணேஸ்வராய நமக, ஓம் 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 நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். இந்த மந்திரத்தை 11 முறை பிரதோஷ நேரத்தில் வில்வ இலை அல்லது ருத்ராட்சத்தை அல்லது விபூதியை, இந்த 3மே சிவனோடது, உங்கள் ஜென்ம பாவத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற இந்த பொருளை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த பொருளை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மீளவே முடியாத உங்கள் பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் போய் விளக்கு பொருத்த முடியாதுங்க, கோயிலுக்கு போக முடியலங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பரிகார பொருட்கள் வாங்க முடியல, ஹோமம் செய்ய முடியல, யாகம் செய்ய முடியல, ஒரு யாக வேள்வியில் போய் கலந்துக்க முடியல, செலவு செய்ய முடியல. இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் ஒரு 10 நிமிடம் ஒதுக்குனீங்கன்னா போதும். இந்த மந்திரத்தை மனப்பூர்வமாக பிரதோஷ நேரத்தில் சிவனை நினைத்தாலே பாவங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது. அப்பேற்பட்ட நேரத்தில் சிவனின் இந்த திருநாமங்களை நீங்கள் சொன்னால் உங்கள் ஜென்ம பாவம் நீங்கி உங்கள் பிரச்சனைகள் சரியாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.